தனி வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு, இதில் எது ஒரு வாடிக்கையாளருக்கு லாபம்? நான் வந்து வீடு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எது லாபம்? தனி வீடு, அப்பார்ட்மெண்ட் எப்போவுமே சார் லேண்டு தான் சார் அதிகமாக அப்ரிஷியேட் ஆகும். அதான் உண்மை. அப்பார்ட்மெண்ட்டை விட லேண்டு ஜாஸ்தி அப்ரிஷியேட் ஆகும். நாங்கள் அதனால தான் எப்போவுமே வில்லா பண்ணுறோம். வில்லா பண்ணால் லேண்டு ப்ளஸ் வீடு, அப்பார்ட்மெண்ட் பண்ணால் வெறும் வீடு தான். ஸோ வில்லா தான் அப்ரிஷியேட் ஆகும். பட் எனக்கு என்னென்ன எனக்கு இப்போ வர யோசனை வந்துச்சுன்னா சார், ஆக்சுவலி இது தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு தனி வீடுனா எனக்கு அது செக்யூரிட்டி வேணும். என் குழந்தைங்க உள்ள சேஃபாக இருக்கணும். எங்கள் அம்மா அப்பா ஒரு காலத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க வீட்டில். நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்லை. தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரிஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்கே எலக்ட்ரிஷியன், பிளம்பர், கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருப்பான். முன்னாடியெல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்டில் போய் சாதாரணமாக விளையாடுவோம் சார். இன்னைக்கு ஸ்ட்ரீட்டில் நம்ம பசங்களை விடுறது இல்லை. சேஃப்டி இல்லை, அது இல்லை, ஹைஜீன் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வெளில போனால் நான் ப்ளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்க கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடுறேன், நீங்கள் விளையாடுங்க, நாளைக்கு பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டியில் தான் என்ன ஆகும்? நீங்கள் பாட்டு கதவு திறந்து விட்டு பசங்க ஃப்ரீயாக 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியாக அவங்க ஏஜ் குரூப்பில் கண்டிப்பாக ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்ல ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயாக விளையாடிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ இதுவாக இருக்கலாம். கம்யூனிட்டி வெளியே செக்யூராக எடுத்து, ஸோ அதனால நீங்கள் கதவு திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயாக விட்டலாம். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி. இன்னைக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கேன், அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலர் வில்லேஜ் அப்படிங்கிற லெவலில் we can consider இல்லையா? பொருளாதார, அதாவது பண மதிப்பு அப்படிங்கிற அளவுலேருந்து பார்க்குறப்போ எது லாபம் சார்? இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம். அதான் உண்மை. ஆனால் அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லலை, நாங்கள் ஃப்ளாட் கட்டுறோம், நாங்கள் வில்லா கட்டுறோம். போத் we do villa also, but I still believe that a bigger community has more value. நிறைய பேர் இருந்தாங்கன்னா சார், இப்போ உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது இல்லை இவங்களுக்கு? ஆமா சார். ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஃபார்மசி இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சலூன் இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்கு சார். ஆக்சுவலி ஆனால் அபார்ட்மெண்ட் ஹவுசஸ் போறப்போ இன் ரீசென்ட் இயர்ஸ் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போறப்போ 35% வரைக்கும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதில் அது போயிடுது. அப்போ அது எனக்கு லாஸ் தானே ஒரு கஸ்டமரா? எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 20 to 22% வந்து காமன் அம்யூனிட்டிஸில் போகும். ஏன்னா என்னன்னு சொல்ல பாருங்களேன். காமன் அம்யூனிட்டி நாங்கள் சொல்கிறது என்ன சார்? ஆக்சுவலி எல்லாம் சாதாரணமாக சிம்பிளாக பேசுவோமே. நீங்கள் படிக்கட்டில் ஏறி வரீங்கல்ல, வந்து ஒரு காமன் ஏரியா லேண்ட் ஆகிறீங்கல்ல, அது கூட காமன் ஏரியா தான். அந்த காமன் இப்போ நான் இப்போ உங்கள் தனி வீடு பண்ணிங்கன்னா படிக்கட்டு வராமல் நீங்கள் முதல் மாடிக்கு வர போகிறீங்களா? வர முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கிளப்ன்றது எதுக்கு? ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. ஸ்விமிங் பூல்ன்றது ஒரு 5000 சதுரடியோ இல்லை 10,000 சதுரடி ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டுறோம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் வச்சுக்கோங்க. அது எல்லாரும் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஏரியாவை கான்ட்ராக்ட் ஒரு டெவலப்பர் நாங்கள் தான் கட்டி ஆகணும். அது எங்கள் ஏரியாவில்னா எப்படி? அது எல்லாம் சேர்த்து தானே. அதனால தான் அதுக்கான வேல்யூ.